ஹாய் ஹலோ யூஸ் வெல்கம் டு மிஸ்டர் மீட்டியர் ரைடர். இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி 6 ஆச்சு. கரெக்டாக பல்லடம் பக்கத்தில் இருக்கும். பல்லடம் வந்தாச்சுங்க. அடுத்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா அவினாசி பாளையம்ல எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் நிற்கிறாங்க. அங்கே போயிட்டு அவங்களோட சேர்த்து ஜாயின் பண்ணிவிட்டு நேராக தஞ்சாவூர் தாங்க. ஃபஸ்ட்டு திருச்சி போகிறோம். திருச்சி போயிட்டு மலைக்கோட்டை அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து டைரெக்டாக தஞ்சாவூருங்க. ஓகே, பரவாயில்ல பார்க்கலாம். முடி வச்சான் புறா புறா என்ன ஆச்சு வருது? டேய், உன் பேர் என்ன? அசோகா. நாங்கள் வந்து ரூமுக்கு வந்து வந்துட்டோம். அதெல்லாம் ஒரே நிமிஷம். புடி வச்சான் புறா புறா. இதுதான் கஷ்டமே விடல் நின்றுச்சுனா. விட்டுரு. என்ன ஆச்சு வருது? அந்த பக்கம் போ. ஸ்டார்ட் ஆகல. நான் இருங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸா மோடி பண்ணாதீங்கண்ணா. மோடி ஸ்டார்ட் பண்ணாதீங்க. வண்டி ஆஃப் பண்ணுங்க. வெயிட் பண்ணுங்க. உடனே திருப்பி அடிச்சுட்டே இருக்காதீங்க. செல்ஃபு அதுவே ஆகுதுங்களா? ஆஃப் பண்ணுங்க. வண்டி ஆஃப் பண்ணுங்க. திருப்பி வெயிட் பண்ணுங்க. அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகலன்னு சொல்லி டிரைவர் போய் பேட்டரி செக் பண்ணிட்டு சொன்னேன். ஓகே, இல்லை பேட்டரி ப்ராப்ளம் இல்லை, வண்டி ரன்னிங்கில் தான் இருந்துச்சு. நான் ஏசி போட்டு டக்குன்னு நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஏசி போட்டு ஆன் பண்ணி இருங்க இப்போ ஆன் பண்ணுங்க. ஏசி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டீங்களா? இருக்கு ஒரே நிமிஷம். நான் ஏசி இப்போ என்ன இக்னிஷன் ஆன், லைட்ஸ் ஆன். முன்னாடி லைட் ஆன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸ்டார்ட்ல தான் இருக்கு வண்டி. ஆகல, ஸ்டார்ட் ஆகல. ஃபியூல் இருக்குல்லண்ணா, சிம்பிள் காமிக்குதோ. சீட் யாரா சர்வீஸ் சென்டர் நம்பர் அது மாதிரி இருந்தால் கால் பண்ணி கேளுங்க. டிரைவரை தான் இது பண்ணுவாங்க. எனக்கு வர அந்த காணொலி மாட்டிச்சு. அது கரெக்டாக தான் நாங்கள் பார்த்தோம். அந்த வரும்போது பயம் அதுதான் இறங்கிட்டேன். அதுதான் இறங்கி. சரி ஓகேண்ணா. ஸ்டார்ட்டாக மெயினான இடத்துல மாட்டிச்சு. நாங்கள் அதான் டக்குன்னு பாட்டு ஸ்லோ பண்ணோம். டிரைவர் சொல்லிட்டு போயிட்டு வந்தா. சரி இல்லை அதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. லைட் ஆஃப் பண்ணி பேட்டரி இல்லை மச்சான். மேலே வேற எதுவும் பேட்டரி காமிக்குது. ஆயிலுக்கு எது காமிக்குது? ஆனால் எல்லாமே எரியுது. ஆஃப் ஆயிரும். அவ்வளோதான். ஒரு டைம் ஆஃப் பண்ணீங்கன்னா ஆஃப் ஆயிரும். டோர் இந்த டோர் க்ளோஸ் ஆகும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகணும். நீங்கள் எப்படி இருந்தால் ஸ்டார்ட் ஆகணும். நியூட்ரல் தான் இருக்கீங்க. இல்லைங்க, ஹேண்ட் பிரேக் போட்டிருக்கேன். இல்லை நியூட்ரல் பண்ணுங்க. ஹேண்ட் பிரேக் எடுத்து நியூட்ரல் பண்ணுங்க. பிரேக் ஆயில் இல்லை, பிரேக் போட்டுட்டு ஹேண்ட் பிரேக் போட்டு வண்டி நியூட்ரல் இருக்கட்டுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேண்ணா, பார்த்து போங்க. டோர் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதான் வண்டி நியூட்ரலாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹலோ, யார் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நடு ரோட்டில் வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. அவருக்கு வந்து புது டிரைவர் இருக்குது. அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் என்னங்க, நாங்கள் போய் தள்ளி விட்டு அவருக்கு ஒரு பதட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுருந்தார். ஹெல்ப் பண்ணுறதுக்கு பார்த்தா யாருமே இல்லைங்க. அப்புறம் நாங்கள் டக்குன்னு பைக்கை நிப்பாட்டிட்டு ஓடி போய் தள்ளணுன்னா எங்கள் கூட இன்னொரு டிரைவர் வந்து ஒரு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார், லாரி டிரைவர். தள்ளிட்டு வந்து அப்புறம் ஓரத்தில் நிப்பாட்டிட்டு அப்புறம் பார்த்தா தான் தெரியுது. நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன நினச்சோன்னா அவர் ஏதோ காரில் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னாரு. அப்புறம் தாங்க தெரிஞ்சது அவருக்கு ஸ்டார்ட் பண்ண தெரியலைங்க. வண்டி நியூட்ரலில் வச்சுட்டு வண்டி கியரை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் போய்ட்டு அப்புறம் நியூட்ரல் பண்ணி கொஞ்சம் எங்களுக்கே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. நாங்களும் ஏதோ பிரச்சனை தான் நினச்சோம். அப்புறம் தான் தெரிஞ்சது ஓகே நியூட்ரல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோம். நியூட்ரல் பண்ணோம். நியூட்ரல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தா ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. அப்புறம் என்ன, அவரு ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. வந்து கரூர் ரீச் ஆகிட்டோம்.
டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8 மணி ஆச்சு. 8:45 சாரி 8:45 ஆச்சு. ஓகே தெரியும். பார்த்தீங்கன்னா திருச்சி இன்னும் 76 கிலோமீட்டர் இருக்குது. அடுத்தது ஏதோ பக்கம் நிப்பாட்டி சாப்பிட்லான் இருக்கோம். கொஞ்சம் வெளியில் போய்க்கலாம். ரொம்ப க்ரஷ்ஷாக இருக்கு. ஆமாம், கொஞ்சம் அவுட்டர் போய்க்கலாம். நம்ம அந்த கட்டில் எடுக்கணும், அதில் எடுக்கணும். ஆமாம். இதுல தான் வந்தோம். இல்ல வரும்போது வந்து அந்த வழியா வந்துட்டோம் நினைக்கிறேன். இந்த வழியா இல்ல மச்சான், நம்ம வரும்போது இந்த ஏரியாவே வரல. அங்க ஒரு பைபாஸ்ல நேரா எடுத்தோம். ஒரு பைபாஸ் போனோம். வெள்ள கோயில் கிட்ட போய் அந்த வழியாவே வரல. இல்ல இது வழியா தான் வந்தோம். இல்ல போகும்போது நான் போகும்போது இதுல தான் போனோம்டா. அவருக்கு ஒரு பிரிட்ஜ் கட்டில வரும்போது அந்த பிரிட்ஜ் மேல பிரிட்ஜ் கீழே பூந்து போனோம்ல, வரும்போது அந்த பிரிட்ஜ்லயே வந்துட்டோம். நம்ம அந்த பைபாஸ்லயே வந்துட்டோம். வந்து அங்க வந்து ரைட் எடுத்து அதுல ஜாயிண்ட் ஆனோம். திருச்சி 84 கிலோமீட்டர். ஓ, இது பைபாஸ் ஜாயிண்ட் ஆகுதுங்க. மாப்பிள்ள இதுலையா? இந்த ரோடு. ஓகே. இங்கே சாப்பிடலாமாடா? ஓகே. அங்க எங்க ஹோட்டலே காணுமே, எல்லாம் பேக்கரியா இருக்குது. ஹோட்டல் எதுவும் இல்லை. சரி போய்க்கலாம். ஓகே. டேய் லைட்டு போடாமே போயிட்டு இருக்கிறான் ஆப்போசிட்ல. டேய் ஆப்போசிட் லைட் போடாம இருந்த பாத்தியா? எங்க இருந்தா வராங்களோ இப்படியே. ஹோட்டல் ஆட் இருக்கு. ஐயோ ரொம்ப கூட்டமா இருக்கு. கூட்டமா இருக்குப்பா, ரொம்ப கூட்டமா இருக்கு. ரெகுலர் கடை ஆட் இருக்கு. அவர் பாவம், இவனுக்கு எதுக்கு இதுக்குள்ள போறானுங்க, எதுக்கு வெளியே வரானுங்கன்னு தெரியாம முழிப்பார். என்ன ஆகுதுன்னா, நான் ஒரு சில இடத்துல கவனிக்காம விட்டுருவாங்க. அந்த கேமரா முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸில் வந்து பூச்சி அடிச்சிருது. பூச்சி அடிச்சு அது என்ன ப்ரெல் ஆயிடுது. நானும் அடிக்கடி பார்க்காம நான் மாதிரி விளாக் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அது ரொம்பவே கிளாரிட்டியாக டவுன் ஆகுது. அதனாலேயே அடிக்கடி அது தொடக்க வேண்டியதாக இருக்குது. தம்பி இவரு யூடியூபரு, நாங்களும் யூடியூபரு. உன் பேர் என்ன? அசோகா. இந்த ஊரா? என்ன படிக்கிற? என்ன படிக்கிற? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ வந்து இதுலேருந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ரோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் இங்கே முன்னாடி ஒரு ஹோட்டல் இருந்தது. சரி ஹோட்டலில் சாப்பிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு ஹோட்டலில் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். நான் சாப்பிட்டு விலாக ஸ்டார்ட் பண்ணுறேங்க. நாங்கள் சாப்பிட்டு இப்போ கிளம்பிட்டோம். சர்வீஸ் ரோடு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
ஆயிடுச்சுங்க. ஆல்ரெடி ரொம்ப ஸ்லோவாக தான் வந்துட்டுருக்கோம், ஸ்பீடாக போல். ஒரு 80-90 கிலோமீட்டரில் தான் மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். இதில் ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய மைக்கில் இருந்த பட்ஸை காணுங்க, எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன் நான். அதனால் எப்படியுமே ஏர் நாய்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கும். இந்த ஒரு vlog அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அடுத்ததில் புதுசு வாங்கிடலாங்க. எப்படின்னே தெரிலிங்க. நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து உள்ளே வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்ஸை காணும், எங்கேயோ கலந்து விழுந்துருச்சுங்க. ஓகே, ஸ்ரீரங்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து திருச்சி வந்தாச்சு. ஸ்ரீரங்கம் வந்துட்டோம். அடுத்து போய் ரூம் போட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கலாங்க. ஆமாங்க, சொன்ன மாதிரி கோவில் பக்கத்துலேயே போடலான்ட்டு இருக்கிறோம். இதிலிருந்து நேராக போனோம்னா அடுத்தது அந்த பாலம். கரெக்டு தான். ஒரு கரெக்ட். நான் 8வது படிச்சதுக்கப்புறம் அப்போ வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரூமுக்கு வந்துட்டோம். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா 1000 rupees சொன்னாங்க. பட் கொஞ்சம் பெரிய ரூம் தான் பாருங்களேன், 3 பெட்டோட. பார்த்தீங்கன்னா இன்னையோட vlog நான் இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். நாளைக்கு எடுக்கிற vlog வந்து தனியாக இன்னொரு இதில் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஒவ்வொரு vlog வந்து அப்லோட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நாளைக்கு வந்து vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். பாய்.